அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். ஏன்னா ஒவ்வொரு நபருமே ஒரு புது வருடம் பிறக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இனி ஒரு நல்ல காலம் வராதா, நம்ம பொருளாதாரத்தில் மேன்மை அடைய மாட்டோமா, நம்மளுடைய ஜாதக பலன் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைக்கப் போகிறது, இந்த கிரக மாற்றங்கள்னு சொல்கிறாங்க, இது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றத்தை தருமா அப்படின்னு எல்லா நபர்களும் நாம் அதை விரும்புகிறோம், பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு தேடலை நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா? இப்படி வரும்போது தான் நாம் ஒவ்வொரு கிரக பயிற்சி வரும்போதும் நாம் அதை உன்னிப்பாக கவனிக்கிறோம். ரிஷப ராசி அன்பு சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு எது மாதிரியான சிந்தனை செயல்கள் ஏற்பட போகிறது, என்ன மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். 2ஆம் இடம் குரு. உங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல குரு ஜூன் மாதம் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் 3ஆம் இடம் போவார். அப்போ முயற்சிக்கு ஏற்ப சில மாற்றங்களும் சில வெற்றிகளும் உங்களுக்கு கிடைப்பது உறுதி என்று சொல்லலாம். அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். 2வது உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன். எதற்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ குரு பகவான் 2ல் இருந்தாலும் அவர் 8ஆதிபதியாக இருக்கிறதுனால நமக்கு என்ன செய்ய போகிறார், நமக்கு எதிரியாச்சே அப்படின்னு ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகள் நீங்கள் நினைக்கலாம். அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் பார்வை விழுகிறது. இது குரு பகவான் ஒரு தனக்காரகன், கோல்டன் பீரியட்னு நம்ம சொல்கிறோம். அவரோட இருக்கிற இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு சிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ரிஷபராசி அன்பு சொந்தங்கள், இந்த 2026 நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். சரி, என்னென்ன நன்மை இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா கிரக அமைப்புகள் அப்படி இருக்கிறது. அதே போல் 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். இப்போ ராகு அப்படின்னாலே ஒரு திடீர் பெரிய வெற்றி, பிரமாண்டமாக தான் அந்த கிரகம் யோசிக்கும். ஏன்னா அது ஒரு நிழல் கிரகமாக இருந்தாலும் இந்த அதர்வ வேத பஞ்சாங்க முறையில் நாம் கணக்கிட்டு பார்க்கும்போது ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றி ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்தாச்சு. எத்தனையோ பேர் எத்தனையோ விதங்களை சொன்னாலும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சூரியனின் ஆதிக்கம் 2026. சரிங்களா? அப்போ எந்த வகையில் கூட்டி கழித்து பார்த்தாலும் சூரியனின் ஆதிக்கத்துக்குள்ள இந்த ஆண்டு பிறக்கிறது. அப்போது ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகளை என்ன கிடைக்கும்? திடீர் வருமானம் கிடைக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்க போகுது. கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான மதிப்பெண் கிடைக்குது. எப்படி? உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றி கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம என்ன விதை போடுறோமோ அதுதானே விளைக்கும். அப்போ ரிஷபராசி அன்பு சொந்தங்கள், கடின உழைப்பாளிகள், எப்பவுமே வேலைக்கெல்லாம் நீங்கள் சளைக்க மாட்டீங்க. அதே போல் பிறர் கமெண்ட் பண்ணால் கூட அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டீங்க. அந்த மாதிரியான குணம் படைத்தவர்கள். உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன் எதைக்கும் சளைக்க மாட்டார். சுக்கிரன்னாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா? சுகம், சந்தோஷம், கேளிக்கை இப்படி சொல்லலாம். ஏன்னா அவர் அப்படி ஒரு அலங்கார பிரியர்.
ஆனாலும் ரிஷபராசிக்காரா தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சரி, இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய மதிப்பு கிடைக்கும். பெரிய பெரிய வெற்றி திடீர்னு வரும். ஏன்னா நாம் எதில் வின் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் குழப்ப நிலையில் இருக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா கிரகங்கள் அமைப்பு அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சிந்தனையும் செயல் திட்டங்களும் சரியாக வகுத்து கொண்டால் ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகள் இந்த ஆண்டு ஒரு பெரும் வெற்றி அடையலாம். தடைப்பட்ட காரியத்திலிருந்து விடுபடலாம். விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஏற்றம் ஏற்படலாம். அரசு அதிகாரிகளுக்கு பதவி மாற்றம் கூட திடீர்னு வந்துடலாம். எப்படி பெருசாக கிடைக்கும். எப்படிங்க இது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, குரு பகவான் எதிரியாச்சு. 2ஆம் இடம் குரு ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு பெரிய ஏற்றம். அதற்கு அப்புறமும் சளைத்தவர் அல்ல. ஏன்னா பார்வை அதுபோல் இருக்கிறது. அது இல்லாமல் கணவன் மனைவி, இப்போ கணவன் வேலைக்கு போகிறார், மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா கணவனுடைய முழு சப்போர்ட் மனைவிக்கு கிடைக்கும். அதே மாதிரி மனைவி வேலைக்கு போயிட்டு அது மாதிரியான பண வருமானத்தை ஈட்டக்கூடிய நபர்களாக இருந்தால் ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்யோன்ய காலமாக இந்த ஆண்டு போகும். அதே போல் தலைப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் இருக்கும். சரி, இப்போ அஷ்டமாதிபதி 8ஆம் இடம், இப்போ 8க்குடையவன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சங்கடம் எப்படி வரும்? எது வந்தாலும் திடீர்னு எப்படி பெரிய பெரிய வெற்றி கிடைக்குதோ அதே மாதிரி திடீர்னு சோதனையும் வரும். எது மாதிரியான சோதனை வரும்? இப்போ இருக்கிற கிரக அமைப்பை பார்க்கும்போது ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு திடீர்னு உடம்புக்கு சரியில்லாமல் போகும். அது ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். நல்லாதானடா இருந்தால் இது ஒரு திடீர் சங்கடம். திடீர்னு சொந்தக்காரன் ஒரு விசேஷம் வச்சிருவான், ஒரு பெரிய செலவு காத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்குங்க, சங்கடம் எப்படி வருது? நம்ம பயணம் பண்ணும்போது திடீர்னு காலில் அடிபடுறது, நம்ம வீட்டில் இருக்கும்போது திடீர்னு சொந்தக்காரன் வந்து நம்ம மன அழுத்தம் பண்ணுறது, திடீர்னு இது போல சோதனைகளும் வரும். எப்படி பிரம்மாண்ட வெற்றி ரிஷபராசிக்காரர்களுக்கு வருதோ அதே போல் பிரம்மாண்ட சின்ன சின்ன சங்கடங்கள், அதாவது தொழிலெலாம் நல்லா இருக்கும், போக்குவரத்து வியாபாரங்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய வாழ்க்கெல்லாம் ஒரு அலங்காரம்னே சொல்லலாம். அலங்காரம்னா என்ன? ஒரு சந்தோஷ மனநிலையை உருவாக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அதுபோல் 2ஆம் இடம்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் தானே, சுகம்தானே. அப்படி இருக்கிறதுனால இந்த 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு மேன்மை கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், தொழிலில் வெற்றி கிடைக்கும், தடைப்பட்ட காரியங்கள் தவிடுபடியாகும், எதிரிகள் ஒழிவார்கள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அற்புதமாக இருக்கு. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை மனமுகர்ந்து தெளிவாக திட்டமிட்டு செய்யுங்க. ஒரு ஊருக்கு போகிறீங்க, கவனமாக போங்க. வண்டி வாகனங்களில் பயணம் பண்ணும்போது வேகத்தை குறைத்து கொண்டு நிதானத்தை கடைப்பிடிங்க. வீட்டுக்குள்ள குழந்தைகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. இந்த ஆச்சாரியார் உங்களுக்கு எடுத்து உரைக்கின்ற ஒரு கவன செய்தி இதுதான். மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு அற்புதமாக இருக்கிறது. நல்ல ஏற்றம் கிடைக்கிறது. எந்த வழியில் நீங்கள் சென்றாலும் உங்களுக்கு சாதகமான நிலையை சனி பகவான் உருவாக்கி தருவார். ஏன்னா இந்த ஆண்டு முழுக்க அப்படித்தான். அப்படி இருக்கிறதுனால ரிஷபராசி அன்பு சகோதரி சகோதரர்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். தைரியமாக நடப்புடுங்க. வெற்றி உங்களுக்கு தான். இதே போல ஒரு நல்ல தகவலோடு ஆச்சாரியார் திரும்பவும் உங்களை வந்து சந்திப்பேன். அதுவரை நன்றி நண்பர்களே.